கரங்களிலே தந்திருக்கிற வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். परमेश्वर हमारे हाथ में दिया हुआ परमेश्वर के वचन के द्वारा हमसे बात कर रहा है. வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறோம். प्रकाशित वाक्यों का पुस्तक पहला अध्याय 3रा वचन हम पढ़ते हैं. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் ये भविष्य प्रकाशित वाक्य को जो पढ़ता है, கேட்கிறவர்களும், जो सुनता है, இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் और इसमें लिखी हुई बातों को जो मानता है பாக்கியவான் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. धन्य है करके लिखा है. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் சொல்லுகிறேன், வேற தீர்க்க தரிசனத்தை விட இதுதான் பெரிய தீர்க்க इसलिए தரிசனம். मैं कहता हूँ कि सारे भविष्यवाणियों के द्वारा उससे उत्तम ये सबसे बड़ा இத भविष्यवाणी நீங்க है. படிச்சாலே போதும், आपने अगर इसको अच्छे से पढ़ा उतना ही काफी இத है. நீங்க கேட்டாலே போதும், इसको आपने अच्छे से सुना उतना அதில் काफी है. எழுதி இருக்கிறபடி நம்ம கைக்கொண்டு நடந்தா போதுங்க. और उसमें जो बातें लिखी गई है उसको आपने माना वो उतना काफी है. பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமா இருப்போம். आप धन्य हो जाओगे. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஆண்டவருடைய வசனம் நம்ம கூட பேசும். परमेश्वर का वचन हमसे बात करेगा. இத நம்ம வாசித்து தியானம் பண்ணும் பொழுது जब इसका हम इस वचन को जब हम पढ़कर इसका मनन நாம் करेंगे, என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வசனம் நமக்கு கற்றுத் தரும். हमें क्या करना चाहिए करके परमेश्वर का वचन हमें सिखाएगा. அல்லேலூயா. हालेलुया. நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டாகும். परमेश्वर के वचन को जब हम मनन करते हैं तब नित्य जीवन हमें मिलेगा. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வசனத்திலே வாசிக்கிறோம். यूहन्ना का पुस्तक 5वां अध्याय और 39वां वचन जब हम देखते हैं, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், परमेश्वर के वचन को आप जांच कर देखिए. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. इसके द्वारा आपको अनंत जीवन मिलता है. வேத வசனங்களை நம்ம தினம் வாசிக்கணும். परमेश्वर के वचन को हमें प्रतिदिन हमें पढ़ना है. அல்லேலூயா. हालेलुया. வசனம் நம்ம கூட பேசும். परमेश्वर का वचन हमसे बात करेगा. வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்ம கூட இடைபடுவார். वचन के द्वारा परमेश्वर हमसे बात करेगा. வசனத்தை தந்து கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவார். और वचन देकर परमेश्वर हमें हिम्मत देगा. அல்லேலூயா. हालेलुया. வசனம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அற்புதங்கள் நடக்குங்க. परमेश्वर का वचन जब हमारे जीवन में प्रकट होगा तब चमत्कार होगा. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஆமென். ஸ்பெயின் நாட்டில நடந்த சம்பவம். स्पेन देश में एक बात ऐसा हुआ. ஆமென். ஸ்பெயின் தேசத்துல உள்ள ஒரு பைபிள் சொசைட்டில स्पेन देश के एक बाइबल सोसाइटी में, அதுல ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியக்காரர், उस स्पेन देश के एक बाइबल सोसाइटी में सेवा करने वाला एक सेवक, அந்த மனுஷன் ஆமென் கிடைக்கிற நேரங்களிலே वो जो सेवक है जब कभी उसको टाइम मिलता ஆமென் था, வேதாகமத்தை குறைந்த விலைக்கு அவர் கொடுக்கிற ஒரு வழக்கம். वो बाइबल को बहुत ही कम भाव में वो दूसरे को देता था. அவர் கொடுக்கிற நேரத்தில் ஒரு பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து இந்த பைபிளை கொடுப்பார். जब कभी वो किसी को बाइबल देता था तो एक गीत गाकर आराधना करके प्रार्थना करके वो बाइबल देता था. அப்படி அந்த காரியத்தை அவர் செய்துட்டு இருக்கிற நேரத்துல ऐसा जब वो काम कर रहा था, ஆமென் அதுல ஒரு மனுஷன் தடை பண்ணுகிறார். वहां पर एक आदमी आकर वहां पर रुकावट लाता இதை है. கொடுக்க கூடாதுன்னு தடை பண்ணுகிறார். कहता है कि आपको बाइबल नहीं देना है. ஆமென் யாரிடத்துல எல்லாம் கொடுத்தார் அது எல்லாம் திரும்ப வாங்க வச்சிட்டாரு. वो जिस किसको भी उसने बाइबल बांटा था सबसे उसने वापस ले लिया. வாங்கி அந்த பைபிள் அந்த இடத்துல கிழித்து போட்டுட்டாப்ல. सबका बाइबल उसने लेकर वो बाइबल सब उसने फाड़ दिया. பாருங்க, அதை கவனித்துக் கொண்டிருந்ததா நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கேக் ஷாப் அதை கவனிச்சிட்டு இருக்கிறாப்ல. ये सारी घटनाओं को बाजू में एक केक का दुकान वाला था वो उसको देख இந்த रहा था. ஊழியர் மிகுந்த வேதனைப்பட்டு அவர் போயிட்டாரு. लेकिन वहां पर वो जो सेवक था बहुत दुख होकर वहां से चला இத गया. பார்த்துட்டு இருந்த அந்த கேக் அந்த ஷாப்ல இருக்கிற அந்த மனுஷன் ये सारी घटनाओं को देखने वाला वो केक दुकान वाला, அவர் அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவருடைய கடையில வச்சிருக்கிறாப்ல. सारा वो सब कुछ उसने लेकर उसके दुकान में रखा. கேக் வாங்க வருகிற மனுஷன் அந்த பைபிள் அந்த பேப்பர்ல அவர் அதை மடித்து கொடுக்கிறார். वो सारा बाइबल का पेजेस लेकर वो दुकान में रख लिया और उसके केक दुकान में जो भी केक लेने आता है उसको उस बाइबल के पेज में रख के बांध के देता था. அப்ப யாரிடத்துல எல்லாம் அந்த பேப்பர் போச்சோ तो जिस किसी के हाथ में भी वो बाइबल गया, वो बाइबल का पेपर गया, வாசிக்கிறாங்க அவங்க. वो सब लोग उसको पेजेस को पढ़ने लगे. அவர்களுக்கு வாசிக்க இன்னும் அறியணும்னு விருப்பம் வருகிறது. जो लोग ने उसको पढ़ा उनके अंदर और चाहत आया कि और उसके अधिक पढ़ना है. அந்த மனுஷனை திரும்ப பார்க்கறாங்க. दोबारा वो जाकर उस आदमी से मिलते हैं. அவர் வேறொரு கிராமத்துக்கு போகும்படியா பிரயாணப்பட்டு வர்றார். वो दूसरे गांव में जाने के लिए वो सफर कर रहे हैं. அந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் அவரிடத்துல போய் நிற்கிறாங்க, எங்களுக்கு வேண்டும் அந்த புத்தகம் வேண்டும் என்று சொல்லி.
சொல்லி उस गांव में ये सारे लोग जाकर उनको मिलने लगे और कहने लगे कि हमको ये बुक चाहिए அந்த நேரத்தில் எந்த மனுஷன் கிழிச்சு போட்டான அந்த மனுஷன் அது உள்ள இருக்கிறார் तो उस समय में जिस आदमी ने वो सारे बाइबल को फाड़ा था वो आदमी भी उस झुंड में खड़ा है ஆமென் சொல்ல மாட்டீங்களா आमीन कहेंगे क्या அந்த மனுஷனும் கேக்குறான் எனக்கு ஒரு பைபிள் वो தாரு आदमी भी पूछता है कि मुझे एक बाइबल दो நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா वहां पर क्या घटना ஆமென் हुआ அவனுக்கும் அந்த பேப்பர் கிடைச்சிருக்கு उसको भी वो पेपर हाथ में मिला था கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் परमेश्वर ने उसके जीवन में बदलाव दिया ஹalleluya हालेलुया வேத வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது படிக்கிற நேரத்தில் அதன் மூலமாய் மாற்றம் வரும் परमेश्वर के वचन को जब हम पढ़ते हैं तो उसके द्वारा बदलाव आता है ஹalleluya हालेलुया அந்த மனுஷன் அவன் ஆண்டவருக்கு எதிராக இருந்த மனுஷன் அவன் ரட்சிப்பு அவனுக்குள்ள உண்டாயிற்றுங்க वो परमेश्वर के विरुद्ध करने वाला व्यक्ति था लेकिन उसको पढ़ने के बाद उसके अंदर उद्धार हो गया ஆமென் ஆமென். ஹalleluya हालेलुया. இன்னைக்கு எத்தனை பேர் வேத புத்தகத்தை நாம் வாஞ்சித்து படிக்கிறவர்களா आज कितने இருக்கிறோம் लोग हैं जो परमेश्वर के वचन को बड़े इच्छा से पढ़ते हैं நம்ம வாசிக்கிறோம்னா விரும்பி வாசிக்கணும் अगर हम पढ़ते हैं तो हमें उसे प्यार से हमें पढ़ना चाहिए ஹalleluya हालेलुया. அந்த வசனங்கள் நமக்குள்ளே உட்கொள்ளணுங்க उस वचन को हमारे अंदर हमें लेकर आना அது है சும்மா அப்படி படிச்சுட்டு போறதுக்கு இல்ல सिर्फ ऐसे ही पढ़कर हमें आगे जाने के लिए நாம் नहीं வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் உள்ளே போகணும் அது அசைபோடணும் हर एक वचन जो हम पढ़ते हैं वो हमारे अंदर लेकर उसे अच्छे से अभ्यास करना है ஹalleluya हालेलुया ஹalleluya